அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பொது தேர்வுக்கான பணிகளை மேற்பார்வையிட மாவட்ட வாரியாக 2 IAS அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறையின் மூத்த இயக்குநர்கள் உள்ளிட்டோரை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு விரைவில் பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் தேர்வு பணிகளை கவனிக்க 35 அதிகாரிகள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சுழல் மன்றங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விருதுகளை முதலமைச்சரான ஸ்டாலின் வழங்கினார். சென்னையில் 3வது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். காலநிலை மாற்றம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் எனவும் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 5 மாநகராட்சிகளில் உள்ள பழைய பேருந்து நிலையங்களை மறுசீரமைக்க அரசு திட்டம் வகுத்துள்ளது. 2 கோடி ரூபாய் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கையும் எடுத்துள்ளது. நாமக்கல், திருச்சி, ஈரோடு, ஓசூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பழைய பேருந்து நிலையங்களை மறுசீரமைக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாடு வனத்துறையில் உள்ள 72 காலி பணியிடங்களை TNPSC மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. வரைவாளர் மற்றும் இளநிலை வரைவு தொழில் அலுவலர் நிலையில் உள்ள 72 காலியிடங்களை நிரப்ப உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையில் உள்ள 34 வரைவாளர் மற்றும் 38 இளநிலை வரைவு தொழில் அலுவலர் பணியிடங்களை நிரப்ப அனுமதியும் அளித்துள்ளது. ஐந்தாவது: சென்னை மெரினா கடற்கரையில் வாகன நிறுத்த டோல்கேட் முறையில் கட்டணம் வசூலிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. மெரினா, பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரையில் வாகன நிறுத்த கட்டணம் வசூலிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸ்மார்ட் வாகன நிறுத்தும் முறையை அமல்படுத்த மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிட மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட 48 கோடி ரூபாய் கல்வி கடனை தள்ளுபடி செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. நேற்று வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் 2023-24 முதல் 2009-2010 இந்த வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன்களில் 48 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையினை மாணவ மாணவிகளிடமிருந்து வசூலிக்க இயலவில்லை. இதன் காரணமாகவும் வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாததாலும் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண இயலாததாலும் 48 கோடியை 95 லட்சம் ரூபாய் மட்டுமே சிறப்பினமாக கருதி முழுவதுமே தள்ளுபடி செய்து அரசு ஆணையிட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்கள் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் சென்னையில் 2 நாட்கள் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: அரசு சட்ட கல்லூரிகளுக்கு 132 இணை பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த தேர்வுக்கு மார்ச் 3ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. 9வது அறிவிப்பு: சென்னையில் பிப்ரவரி 8ஆம் தேதி மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம். அனுமதி இலவசம், மிஸ் பண்ணிடாதீங்க. மாதவரம் புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம் காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள், பட்டதாரிகள், ITI, தொழிற்கல்வி, பொறியியல் பட்டம் பெற்றவர்கள், கணினி, தையல் கற்றவர்கள் என தகுதியுள்ள அனைவருமே கலந்து கொள்ளலாம். 10வது அறிவிப்பு: இந்திய இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு முகாமானது பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிறது. அக்னிவீர் திட்டத்தில் பணியில் சேர 12 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆள் சேர்ப்பு முகாமில் பங்கேற்கவும் உள்ளனர். 11வது அறிவிப்பு மற்றும் கடைசியான அறிவிப்பு: சவுதி அரேபியா மருத்துவமனைகளில் பணிபுரிய பெண் செவிலியர்கள் விண்ணப்பிக்கலாம். இது குறித்து தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில், சவுதி அரேபியா அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கு குறைந்தபட்சம் 2 வருட பணி அனுபவத்துடன்
பிஎஸ்சி நர்சிங் தேர்ச்சி பெற்று 35 வயதிற்குட்பட்ட பெண் செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள். இவர்களுக்கான நேர்காணலானது வரும் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கொச்சியில் நடைபெற உள்ளது. இந்த பணியாளர்களுக்கு உணவுப்படி, இருப்பிடம், விமான பயணச்சீட்டு ஆகியவை அந்த நாட்டின் வேலையளிப்பவரால் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் மூலமாக அளிக்கப்படும் வெளிநாட்டு வேலைகளுக்கான பணி காலியிடங்கள் குறித்த விவரங்கள் இந்நிறுவன வலைத்தளமான omcmanpower.tn.government.in என்ற இணையதளத்தில் நீங்கள் கண்டு பயனடையலாம். மேலும் ஊதியம் மற்றும் பணி பற்றிய விவரங்களை பின்வரும் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன தொலைபேசி எண்களின் வாயிலாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.